குட் மார்னிங் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு தைராய்டு அண்ட் பேராதைராய்டு கிளாண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டோம். தைராய்டு செக்ரீஷன் ஒழுங்காக நடக்கலைன்னா நம்ம பாடியில் என்னென்ன பிரச்சனை வரும், அதனால என்னென்ன இதெல்லாம் வரும், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் நமக்கு வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேன்க்ரியாஸ் நெக்ஸ்ட் கிளாண்ட், பேன்க்ரியாஸ் அண்ட் அட்ரினல் கிளாண்ட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், அதாவது அந்த கொனாட்ஸ், அந்த மூணுமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ இன்னையோட இந்த லெசன் வந்து முடியும். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? பேஜ் நம்பர் 236, புக்கில் வந்து பேஜ் நம்பர் 236. ஃபஸ்ட்டு பேன்க்ரியாஸ், ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ பேன்க்ரியாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, பேன்க்ரியாஸ் இஸ் an elongated yellowish gland situated in the loop of stomach and the duodenum. அதாவது உங்களுக்கு தெரியும், பேன்க்ரியாஸுங்கிறது வந்துட்டு எங்கே இருக்கோ அது எல்லோயிஷ் கிளாண்ட். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ட்ராப் பண்ணியிருப்பீங்க, லோவர் கிளாஸஸ் ட்ராப் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பேன்க்ரியாஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டில் ட்ராப் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து நெக்ஸ்ட் கிளாண்ட்ஸ். அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் அன் எலாங்கேட்டட், கொஞ்சம் நீளமான எல்லோயிஷ் கிளாண்ட். ஸோ இது என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில் இருக்கும். இது எங்கே சுச்சுவேட் ஆகிருக்குன்னா, ஸ்டொமக்கும் டியோடினத்தோட சைடில், அதாவது லூப்புங்கிறது வளைவு, அந்த வளைவில் வந்து இந்த கிளாண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் இன் நேச்சர். இது வந்து போத் எக்ஸோக்ரைனாகவும் ஒர்க் பண்ணும், எண்டோக்ரைனாகவும் ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸோக்ரைன் pancreas secretes a pancreatic juice which plays a role in the digestion, while the endocrine portion is made up of islets of Langerhans. அதாவது எக்ஸோக்ரைன் pancreas வந்துட்டு, எக்ஸோக்ரைன் pancreas அதாவது டக்லெட் pancreas வந்துட்டு ஒரு pancreatic ஜூஸை வந்து அது வந்து செக்ரீட் பண்ணுது. அது எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்ம டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் போர்ஷன்ஸ் வந்து எதனால் மேட் ஆயிருக்குன்னா, ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பூவோ ஒயிட் கலர் தெரியுதுல, அதுதான் வந்துட்டு ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த எண்டோக்ரைன் போர்ஷன் வந்துட்டு மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 types ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் வந்து 2 types ஆஃப் செல் இருக்குது. ஒன் இஸ் ஆல்ஃபா செல் அண்ட் அனதர் ஒன் இஸ் பீட்டா செல். ஆல்ஃபா செல் அண்ட் பீட்டா செல்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் வந்துட்டு 2 types இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். இந்த ஆல்ஃபா செல்ஸ் வந்துட்டு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, அது பேர் தான் குளுக்ககான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பீட்டா செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது, அதுதான் வந்துட்டு இன்சுலின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், அதாவது பேன்க்ரியாஸ், அதான் நெக்ஸ்ட் கிளாண்டு. ஸோ பேன்க்ரியாஸ் வந்து இட் இஸ் எலாங்கேட்டட் எல்லோயிஷ் கிளாண்ட். இது எங்கே சுச்சுவேட் ஆகிருக்கு? ஸ்டொமக் அண்ட் டியோடினத்தோட லூப்பில் வந்து இது வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு. இது வந்து எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் இன் நேச்சர். இதோட பேன்க்ரியாஸ் வந்துட்டு, இந்த எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ் வந்துட்டு ஒரு பேன்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுது. அது எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் எண்டோக்ரைன் போர்ஷனில் வந்து அது, அந்த எண்டோக்ரைன் போர்ஷன் எதனால மேட் ஆயிருக்குன்னா, ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் மூலிமா மேட் ஆயிருக்கு. ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஃப்ளவர் லைக் ஸ்ட்ரக்சர் இன் பேன்க்ரியாஸ். அந்த பேன்க்ரியாஸில் வந்துட்டு ஃப்ளவராக தெரியுது பாருங்க, ஒயிட் கலர், அதுதான் வந்துட்டு ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் வந்துட்டு 2 types ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பீட்டா செல்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபா செல்ஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் பேர் வந்துட்டு குளுக்ககான் அண்ட் பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணுது. அதுதான் வந்துட்டு பேன்க்ரியாஸோட சின்ன நோட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு 2 ஹார்மோன்ஸ் வந்து ஞாபகம் வரும். ஒன் இஸ் குளுக்ககான் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்சுலின். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் நெக்ஸ்ட். எ பேலன்ஸ் பிட்வீன் இன்சுலின் அண்ட் குளுக்ககான் ப்ரொடக்ஷன் இஸ் நெசசரி டு மெயின்டைன் ஏ பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். அதாவது வந்துட்டு இதோட இந்த 2 ஹார்மோனோட பேலன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இன்சுலின் ஆகட்டும் குளுக்கோகான் ஆகட்டும் ஈக்குவலாக அதோட செக்ரீஷன் வந்து இருக்கணும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதுக்கு அப்படி இருக்கணும்னா, நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த 2 ஹார்மோன்ஸும் காரணமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் த குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த குளுக்கோகானும் இந்த இன்சுலின் ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்சுலின். Insulin helps in the conversion of glucose into glycogen which is stored in the liver and skeletal muscles. அதாவது இன்சுலின் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றுறதுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்படி மாற்றும் போது அந்த கிளைக்கோஜன் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா, லிவர் போர்ஷன்லேயும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் வந்துட்டு அந்த கிளைக்கோஜன் வந்துட்டு ஸ்டோர் ஆகும்.
இது வந்து பெரிய ப்ராசஸ். அதாவது வந்துட்டு குளுக்கோசன் வந்து எப்படி கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகுறது வந்து பெரிய ப்ராசஸ். பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இது என்ன பண்ணுதுங்கிறது மட்டும் போதும். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் த குளுக்கோஸ் இன்டு கிளைக்கோஜன். அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? விச் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இந்த 2 இடத்துலையும் வந்துட்டு இந்த கிளைக்கோஜன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த இன்சுலின் வந்து ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் இட் ப்ரொமோட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த செல்ஸ். அதாவது வந்துட்டு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு எல்லா செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது தான் நம்மளோட அந்த செல்ஸ் வந்துட்டு அதோட ஒர்க் அதோட ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம். அதான் சொல்கிறாங்க, இட் ப்ரொமோட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் டு த செல்ஸ் அண்ட் இட் டிக்ரீசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் த பிளட். ஸோ ஒரு வேளை குளுக்கோஸில் வந்து பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்னா அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எது வேணும்னா நம்ம இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சுலின் ஹார்மோனில் வந்துட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து it helps in the conversion of glucose into glycogen. குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே முக்கியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி அந்த கிளைக்கோஜன் அந்த குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி கிளைக்கோஜனாக மாறினதுக்கப்புறம் அது எங்கே ஸ்டோர் ஆகும்? லிவர்லேயும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸை வந்து ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன? இட் டிக்ரீசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் த பிளட். அதாவது இப்போ சப்போஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது இந்த ஹார்மோன் வந்து அதை கரெக்ட் லெவலுக்கு கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து இன்சுலினோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குளுக்கோகான். குளுக்கோகான் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர். ஸோ இப்போ வந்துட்டு கிளைக்கோஜன் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு பிரேக் பண்ணுறதா சொல்கிறாங்க, பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ். இப்போ அந்த கிளைக்கோஜன் வந்து லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ எப்போவாச்சும் அதோட ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுறதுக்கு அந்த கிளைக்கோஜன் மறுபடியும் எடுக்கும் போது அந்த கிளைக்கோஜனை எகெயின் வந்துட்டு குளுக்கோஸாக பிரேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த குளுக்கோகான் வந்துட்டு ரொம்பவே important. Next, it decreases the blood glucose level. So it increases the blood glucose level. Suppose இதுதான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு வேளை பிளட் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாயிட்டே வரும்போது இந்த குளுக்கோகான் ஹார்மோன் தான் வந்துட்டு அது இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ குளுக்கோகான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதோட என்னென்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இந்த லிவர். அதாவது வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா எப்போவாச்சும் அதுக்கு ஒரு செல்லுக்கு வந்து எனர்ஜி தேவை அதோட ஒர்க்கை பண்ணுறக்கும் போது அந்த எனர்ஜி இது பண்ணுறதுக்காக இந்த இன்சுலின் வந்துட்டு அந்த குளுக்கோஸை வந்துட்டு கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குளுக்கோகான் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு செல்லுக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி வேணும், அந்த குளுக்கோஸ் வேணும் அப்படின்னா இது வந்து அந்த குளுக்கோஸ் வந்துட்டு இப்போ எந்த ஃபார்மில் இருக்கும்? கிளைக்கோஜனுங்கிற அந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ எகெயின் அதை வந்து குளுக்கோஸாக பிரேக் பண்ணி அந்த செல்லுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த குளுக்கோகான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து இட் இன்க்ரீசஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். சப்போஸ் நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த குளுக்கோகான் வந்து ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் நத்திங் பட் டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின். அதாவது வந்து இன்சுலின் ஹார்மோனோட டெஃபிஷியன்சி வந்துட்டு அதோட இன்சுலின் ஹார்மோன் செக்ரீஷன் வந்துட்டு கம்மியாகும் போது அங்கே வந்து ஒரு டிசீஸ், ஒரு கண்டிஷன் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது வந்துட்டு இன்சுலினோட செக்ரீஷன் கம்மி ஆகும்போது அங்கே டெஃபிஷியன்ட் வந்துட்டு ஏற்படுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற அந்த ப்ராப்ளத்தை வந்து காஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். ஸோ பிளட் சுகர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இன்சுலின் ஹார்மோன் இல்லைன்னா அந்த பிளட் சுகர் லெவல் வந்துட்டு அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அது கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே இன்சுலின் செக்ரேஷன் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. அதாவது பிளட் சுகர் லெவல் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இந்த யூரின். ஸோ
குளுக்கோஸ் அங்கே இதாகிற குளுக்கோஸ் எல்லாமே யூரின் வழியாக ரொம்பவே எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு ப்ரொடக்ஷன் ஆகிற எல்லா குளுக்கோஸும் நம்ம யூரின் வழியாக பாஸ் ஆகும்போது அங்கே வந்துட்டு அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து நம்ம பிளட்டில் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு அதனால வந்துட்டு இந்த டயாபெட்டிஸ் மெல்டஸ் வருது. செகண்ட் ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக இருக்கும். பாலியூரியான்னு சொல்லுவாங்க. இந்த டயாபெட்டிஸ் மெல்டஸ் இருக்கவங்க வந்துட்டு இந்த சுகர்னு சொல்கிறாங்களா அவங்க வந்துட்டு ரொம்ப யூரின் அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் வந்துட்டு பாலியூரியான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு த்ரஸ்ட்னா ஒன்றும் இல்லை தாகம் எடுக்குதுல்ல, ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் அப்பிடைட்னா பசி. அது வந்துட்டு ரொம்ப இந்த கண்டிஷன் இருக்கும்போது ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டயாபெட்டிஸ் மெல்டஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த டெஃபிஷியன்சி ஆஃப் இட் இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன் வந்துட்டு கம்மியாக செக்ரீட் ஆகும்போது இந்த டயாபெட்டிஸ் மெல்டஸ் வந்து வரும். ஸோ இதோட கேரக்டரிஸ்ட் என்ன, பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாயிடும். அண்ட் வந்துட்டு இதோட குளுக்கோஸ் அதாவது எக்ஸ்க்ரீஷன் அதாவது யூரின் வழியாக அந்த குளுக்கோஸ் செக்ரீஷன் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பிளட்டில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக இருக்கும். அதாவது வந்துட்டு ரொம்பவே அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் த்ரஸ்ட் ரொம்பவே அவங்களுக்கு தாகமாகவே இருக்கும். அண்ட் இன்க்ரீஸ்ட் இன் அப்பிடைட் அவங்களோட பசியை வந்து இது வந்து தூண்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டயாபெட்டிஸ் மெல்டஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த கிளாண்ட் அதாவது பேன்க்ரியாஸ், ஃபோர்த் கிளாண்ட். pancreas, islets of Langerhans தான் வந்துட்டு fourth gland. ஸோ fourth gland is nothing but pancreasங்கிறது வந்துட்டு ஒரு yellowish gland. எங்கே இருக்குன்னா ஸ்டொமக்கு டியோடினத்தோட லூப் அதாவது அந்த வளைவில் வந்து இது இருக்குது. இது வந்து போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். அண்ட் இந்த எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ் வந்துட்டு இந்த எக்ஸோக்ரைனாக இருக்கும்போது அது அந்த பேன்க்ரியாஸ் வந்து ஒரு ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு பேன்க்ரியாட்டிக் ஜூஸ்ன்னு சொல்கிறோம். அது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த எண்டோக்ரைன் போர்ஷன் வந்துட்டு எதனால் ஆயிருக்கு, இந்த எண்டோக்ரைன் பேன்க்ரியாஸ் வந்துட்டு எதனால் ஆயிருக்குன்னா ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ்னு ஒரு பார்ட் மூலயமா ஆயிருக்கு. ஸோ இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒன் இஸ் ஆல்ஃபா செல் அண்ட் அதர் ஒன் இஸ் பீட்டா செல். ஸோ இந்த ஆல்ஃபா செல் என்ன செக்ரீட் பண்ணுன்னா குளுக்கோகானை செக்ரீட் பண்ணும். இந்த பீட்டா செல் வந்துட்டு எதை செக்ரீட் பண்ணுன்னா இன்சுலினை வந்து செக்ரீட் பண்ணும். இதுதான் வந்துட்டு பேன்க்ரியாஸ். ஸோ ஓகே, இந்த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன்சுலின் குளுக்கோகான்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இன்சுலினை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா இது வந்துட்டு குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணும். அண்டு டிரான்ஸ்போர்ட் ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு குளுக்கோஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது செகண்ட் ஃபங்க்ஷன். தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன, டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். எப்பப்பெல்லாம் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுதோ அப்போ அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த இன்சுலின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குளுக்கோகான்னா என்னென்னா குளுக்கோகானோட ஃபங்க்ஷன் என்னென்னா இது வந்துட்டு கிளைக்கோஜன் அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிவர்லேயும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க குளுக்கோஸ் வந்துட்டு கிளைக்கோஜனில் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத எப்போவாச்சும் ஏதாவது செல்ஸுக்கு வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனுக்கு தேவைன்னா அந்த கிளைக்கோகானை மறுபடியும் வந்துட்டு குளுக்கோஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது இந்த குளுக்கோகானோட வேலை. அண்ட் இட் இன்க்ரீசஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ இது வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயாபெட்டிஸ் மெல்டஸ்னால் என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் த டிசீஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன். ஸோ இன்சுலின் செக்ரீஷன் கம்மியாக இருக்கும்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. அதுதான் வந்துட்டு டயாபெட்டிஸ் மெல்டஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல் அதாவது ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக அது என்ன ஆகும், யூரின் வழியாக அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். அண்ட் இன்க்ரீஸ்டு த்ரஸ்ட்னால் ரொம்ப தாகமாக இருக்கும். அண்ட் அப்பிடைட் நம்மளோட பசியை வந்து அது தூண்டிகிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு பேன்க்ரியாஸ். அடுத்த ஃபோர்த் கிளாண்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கிளாண்ட் என்னென்னா அட்ரினல் கிளாண்ட். அதாவது ஃபிஃப்த் கிளாண்ட் அதாவது வந்து எண்டோக்ரைன் கிளாண்டில் மொத்தம் 7 கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம 4 பார்த்துட்டோம். ஃபிஃப்த் கிளாண்ட் என்னென்னா அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் எபோவ் ஈச் கிட்னி. இந்த அட்ரினல் கிளாண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம இது 2 கிட்னிக்கு மேலே அதாவது அந்த கிட்னியோட சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து இருக்கும். அதான் சொல்கிறாங்க இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் எபோவ் ஈச் கிட்னி. தே ஆர் ஆல்சோ கால்ட் சூப்ரா ரெனல் கிளாண்ட்ஸ். அதாவது இன்னொரு பேர் என்ன, அட்ரினல் கிளாண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சூப்ரா ரீனல் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவோம். The outer part of the
outer part is the adrenal cortex and the inner part is called adrenal medulla. அதாவது வந்துட்டு அவுட்டர் பார்ட் அட்ரினல் கிளாண்டோட அவுட்டர் பார்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அட்ரினல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட இன்னர் பார்ட்டை வந்து நம்ம அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். the two distinct parts are structurally and functionally different. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுமே ஸ்ட்ரக்சராகவும் சரி ஃபங்க்ஷனலாகவும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்ரினல் கார்டெக்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 237 வந்துருக்கு. ஸோ அதில் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னிக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்கின் கலர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து அட்ரினல் கிளாண்ட். அது பக்கத்தில் வந்து இந்த அட்ரினல் கிளாண்டோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது வந்து அட்ரினல் மெடுலா, எது வந்து கேப்சியூல், எது கார்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது அட்ரினல் கிளாண்டில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன் இஸ் அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் கார்டெக்ஸுங்கிறது வந்து அவுட்ரு பார்ட்டு, அட்ரினல் மெடுலாங்கிறது வந்து இன்னர் பார்ட்டு. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்ட்ரக்சராகவும் சரி அதோட ஃபங்க்ஷனாகவும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அட்ரினல் கார்டெக்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 layers ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, 3 layers ஆஃப் செல்ஸ் இருக்குது. தே ஆர் ஜோனா குளோமெருலா, ஜோனா ஃபாசிகுலேட்டா அண்ட் ஜோனா ரெட்டிகுலாரிசிஸ். அதாவது வந்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து 3 layers இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஜோனா குளோமெருலா. அதாவது வந்து இந்த குளோமெருலஸ்லாம் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் வந்து கிட்னி சம்மந்தப்பட்டதாக வருது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி பேரில் வச்சுருக்காங்க. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து 3 layers இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஜோனா குளோமெருலோசா, நெக்ஸ்ட் வந்து ஜோனா ஃபாசிகுலேட்டா அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஜோனா ரெட்டிகுலாரிஸ்ன்னு சொல்லிட்டு 3 parts இருக்குது. ஸோ இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும் அப்படின்னா, the hormones secreted by the adrenal cortex are கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்க. அதாவது இந்த ஹார்மோன்ஸ் இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு பேர் என்ன, கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 2. அதாவது இந்த கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் வந்து 2 கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன் இஸ் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மினரலோ கார்டிகாய்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்துட்டு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன் வந்துட்டு அந்த செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனுக்கு என்ன பேருதுன்னா வந்துட்டு கார்டிகோஸ்டெராய்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் வந்து 2 கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மினரலோ கார்டிகாய்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 செக்ரீட் ஆகிருக்கு, 2 டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினோ கார்டிகல் ஹார்மோன். ஸோ இந்த அட்ரினல் கிளாண்டில் இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், அதாவது வந்து அந்த அட்ரினோ கார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து 2 டிவைட் ஆகிருக்கு. அதில் தான் ஃபஸ்ட் ஒன் இஸ் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மினரலோ கார்டிகாய்ட்ஸ். ஸோ அந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் செக்ரீட் பை த ஜோனா ஃபாசிகுலேட்டா ஆர் கார்டிசோல் அண்ட் கார்டியோகாஸ்டிரோன். அதாவது வந்து இந்த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் வந்து எதனால செக்ரீட் ஆகுது அப்படின்னா, அந்த 3 லேயர்ஸில் இருக்கக்கூடிய ஜோனா ஃபாசிகுலேட்டா அந்த போர்ஷனில் தான் வந்துட்டு இது வந்து செக்ரீட் ஆகுது. இது எந்த விதமாக செக்ரீட் ஆகுதுன்னா 2 டைப் ஆஃப் ஹார்மோனாக செக்ரீட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கார்டிசால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹார்மோன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்டிகோஸ்டெரோன் அப்படிங்கிறது செகண்ட் ஹார்மோன். ஸோ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு எங்கே செக்ரீட் ஆகுதுன்னா அந்த 3 லேயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேயர், அதாவது ஜோனா ஃபாசிகுலேட்டா அந்த லேயரில் வந்து செக்ரீட் ஆகுது. எந்த ஃபார்மில் செக்ரீட் ஆகுதுன்னா 2 ஃபார்மில் செக்ரீட் ஆகுது. ஒன் இஸ் கார்டிசால் அண்ட் அனதர் ஒன் இஸ் கார்டிகோஸ்டெரோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதில் செக்ரீட் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா செல் மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது இதோட முதல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைகோஜன் இந்த லிவர். அதாவது வந்துட்டு எப்படி இன்சுலின் வந்துட்டு அந்த குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக மாற்றி லிவரில் ஸ்டோர் பண்ணி வைக்குதோ அந்த ஃபார்மேஷன், அதாவது அந்த தூண்டுறது, அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது எதுனா இந்த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் தான். இந்த ஹார்மோன் தான் வந்துட்டு இன்சுலினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து அந்த ப்ராசஸை வந்து பண்ண வைக்குது. இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். அதாவது இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட் அப்படின்னு. ஸோ இதோட தேர்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். ஆன்டினால் வந்து எதிர்ப்பு தரக்கூடியதை, எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை தரக்கூடியதா. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா நம்மளோட எதிர்ப்பு சக்தி, அண்ட் ஆன்டி அலர்ஜிக்னா ஏதாச்சும் அலர்ஜி வருது அதை எதிர்த்து நிற்கிறதா வந்துட்டு இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏஜென்ட்டாக வந்து இது வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குளுக்கோகாய்ட்ஸுங்கிறது வந்துட்டு எந்த லேயரில் வந்து செக்ரீட் ஆகுனா
ஜோனா ஃபேசிகுலேட்டரில் வந்துட்டு செக்ரீட் ஆகுது. 2 ஃபார்ம்ஸில் செக்ரீட் ஆகிருக்கு. ஒன் இஸ் கார்டிசால் அண்ட் அனதர் ஒன் இஸ் கார்டிகோஸ்டெரோன்னு சொல்லிட்டு 2 விதமாக செக்ரீட் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இட் ரெகுலேட்ஸ் த செல் மெட்டபாலிசம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். செகண்ட் வந்து இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைகோஜன் இன் த லிவர் அப்படிங்கிற செகண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஹாஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். இதுதான் வந்து தேர்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ். மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன். இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் செக்ரீட் ஆகக்கூடிய செகண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். இது வந்து எந்த லேயரில் வந்துட்டு செக்ரீட் ஆகுனா, ஜோனா குளோமரலுசா அப்படிங்கிற அந்த லேயரில் வந்து அதாவது அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஜோனா குளோமரலுசா அந்த இதுலேருந்து அந்த லேயர்லேருந்து செக்ரேட் ஆகுது. இஸ் அடலோஸ்டெரோன். அப்படி செக்ரீட் ஆகும்போது அதோட ஹார்மோனோட ஃபார்ம் எந்த ஃபார்மில் இருக்குன்னா அடலோஸ்டெரானுங்கிற அந்த ஃபார்மில் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சர்ப் சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் த ரீனல் டியூபிள்ஸ். ரீனல் டியூபிள்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த கிட்னியிலேருந்து வரக்கூடிய அந்த டியூபிள்ஸ்க்கு பேர் தான் வந்து ரீனல் டியூபிள்ஸுங்கிறாங்க. அந்த ரீனல் டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய சோடியம் அயானை வந்து ரீஅப்சார்ப் பண்ணக்கூடியது பண்ணக்கூடிய வேலை வந்துட்டு இந்த ஹார்மோனுடைய வேலை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் இஸ் இட் காசஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயன்ஸ். அதாவது வந்துட்டு இது வந்துட்டு இன்க்ரீஸ், அதாவது பொட்டாசியம் அயன்ஸ் வந்துட்டு இது ரொம்ப எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட செகண்ட் ஃபங்க்ஷன். தேர்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ரெகுலேட்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர். அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு எலக்ட்ரோலைட் பேலன்ஸு, பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வால்யூமோட பேலன்ஸ் அண்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த ஹார்மோனோட வேலை. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸுங்கிறது வந்து 3 லேயர்ஸ்னால் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸுக்கு பேர் தான் வந்து நம்ம கார்டிகோஸ்டெராய்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கு. ஒன் இஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து எந்த இடத்துல செக்ரீட் ஆகுது அப்படின்னா, அந்த அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஜோனா ஃபேசிகுலேட்டா அந்த ஏரியாவில் வந்து செக்ரீட் ஆகுது. இது எந்த ஃபார்மில் செக்ரீட் ஆகுதுன்னா, கார்டிசால் அண்ட் கார்டிகோஸ்டெரான் அப்படிங்கிற அந்த 2 ஃபார்மில் வந்து செக்ரீட் ஆகிருக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது ரெகுலேட் செல் மெட்டபாலிசத்தை வந்து இது ரெகுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைகோஜன் இந்த லிவர் அந்த இன்சுலின் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மேஷன் வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, இன்சுலினை வந்து தூண்டுது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்டாக வந்துட்டு இது வந்து ஆக்ட் பண்ணுது. இதுதான் வந்துட்டு குளுக்கோகார்டிகாய்ட்ஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு எதனால் ஆயிருக்குன்னா, ஜோனா குளோமருலஸா அந்த லேயரில் வந்து இது செக்ரீட் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சார்ப் சோடியம் அயான்ஸ். அதாவது நம்ம ரீனல் டியூபியூல்ஸில் இருக்கக்கூடிய சோடியம் அயான்ஸை வந்து இது ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இட் காசஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயன்ஸ். பொட்டாசியம் அயன்ஸ் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்க்ரீஷன் ரொம்ப இன்க்ரீஸாக போகிறதுக்கு வந்து இது காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் இட் ரெகுலேட்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், நம்மளோட ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், அந்த பிளட் ப்ரெஷர் எல்லாம் வந்துட்டு இது ரெகுலேட் பண்ணுது. இதுதான் வந்துட்டு அட்ரினல் கார்டெக்ஸ். அந்த அட்ரினல் கார்டெக்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்ரினல் மெடுலா. அதாவது செகண்ட் பார்ட் அட்ரினல் மெடுலா. த அட்ரினல் மெடுலா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குரோமிமாஃபின் செல்ஸ். அதாவது வந்து அட்ரினல் மெடுலா வந்து எதனால கம்போஸ் ஆகிருக்கு, அந்த செல்ஸ் பேர் என்னென்னா குரோமாஃபின் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல் மெடுலா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டேஷ் செல்ஸ்னால் குரோமாஃபின் செல்ஸ்ன்னு நீங்கள் எழுதணும். ஸோ தே ஆர் ரிச்லி சப்ளைடு வித் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் நம்ம லாஸ்ட் லெசனில் படித்தோம். அதாவது எதில் வருது, அதாவது ஏஎன்எஸில் வருது, ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லிட்டு லாஸ்ட்டில் படித்தோம்ல. ஸோ அது ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம். அதில் வந்து இந்த சிம்பத்தட்டிக் நான் சிம்பத்தட்டிக் நர்வ் சொல்கிறத. ஸோ இது எதனால் ரிச்சாக எங்கே சப்ளை, தே ஆர் ரிச்லி சப்ளைடு வித் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ். ஸோ இந்த 2 நர்வ்ஸில் தான் அது வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதிகமான வேலையை அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் மெடுலா வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. ஒன் இஸ் அட்ரினலைன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நார் அட்ரினலைன் சொல்லிட்டு நம்ம காமனாக சொல்லுவோம். இந்த அட்ரினலைன் அப்படிங்கிறது என்னென்னா எப்பினர்ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு இந்த அட்ரினல் மெடுலா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எப்பினர்ஃபைன், அதாவது அட்ரினலைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நார் எப்பிஃபரைன், அதாவது நார்
adrenaline சொல்லுவோம். ஸோ they are together called as emergency hormones. இந்த ரெண்டு ஹார்மோன்ஸையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இல்லாட்டி ரொம்ப நம்ம எமோஷனாக இருக்கும்போது இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஃப்ளைட் ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன். ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா இந்த ஹார்மோனை ஃப்ளைட் ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்ரினல் மெடுலாங்கிறது ஒன்றுமே இல்லை. அட்ரினல் மெடுலா வந்துட்டு எதனால் கம்போஸ் ஆகிருக்குன்னா குரோமாஃபின் செல்ஸ்னால் வந்து அது கம்போஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப எங்கே ரிச்சாக அதோட ஒர்க்கை பண்ணும் அப்படின்னா வந்துட்டு சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்திக் நர்வ்ஸ், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நர்வ்ஸ், அதாவது சிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், அங்கே தான் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுறது. ஒன் இஸ் நெஃப்ரைன், அதாவது ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் அட்ரிலைன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் நார் எபிநெஃப்ரைன் ஆர் நார் அட்ரிலைன்னு சொல்லிட்டு இது ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டுகெதராக ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ அதிகமாக செக்ரீட் ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப எமோஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த ஹார்மோனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளைட் ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்ஸ்னு வந்து நம்ம இதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ், அதாவது வந்துட்டு ரெண்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் எபினெஃப்ரைன், அந்த அட்ரினலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் ப்ரொமோட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர் அண்ட் மசில்ஸ். இதுதான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது. எதை ப்ரொமோட் பண்ணுது? இன்சுலின் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கிளைகோஜனையும் குளுக்கோஸ், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ், சாரி குளுக்கோகான் பண்ணக்கூடிய அந்த கன்வர்ஷன், அதான் வந்துட்டு கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுதுல, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா இந்த எபினெஃப்ரைன் தான் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுது. இட் இன்க்ரீஸஸ் த ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர். நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இதோட வேலை தான். இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ எமோஷனாகவோ இருக்கும்போது நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த எபினெஃப்ரைனுங்கிற இந்த ஹார்மோன் தான் காரணம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை டைலேஷன் ஆஃப் பிராங்கி அண்ட் ட்ரக்கியா, அதாவது வந்துட்டு நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் காசஸ் த டைலேஷன் ஆஃப் பியூப்பிள் அண்ட் ஐ, அதாவது பியூப்பிள் ஐயில் இருக்கக்கூடிய பியூப்பிள் டைலேஷன்லாம் ஒன்றும் இல்லை, விரிக்கிறது தான் வந்து டைலேஷன், விரிவடைகிறது தான் வந்து டைலேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம ஐயில் இருக்கக்கூடிய பியூப்பிளை வந்துட்டு இது வந்து விரிய வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெஸ்பிரேஷன்லையும் என்ன பண்ணுது, அந்த பிராங்கியும் ட்ரக்கியாவையும் நல்லா விரிவடை செஞ்சு நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் டிக்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின். ஸோ இது என்ன பண்ணுது, நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோவை வந்து இது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ எபினெஃப்ரைனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் ப்ரொமோட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்ட் மசில்ஸ், அதாவது கிளைகோகான் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், அதாவது கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அண்ட் இட் இன்க்ரீசஸ் த ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர். நம்மளோட ஹார்ட் பீட்டையும் பிளட் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஒரு எமோஷனாகவோ இருந்தால் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த எபினெஃப்ரைன் அந்த ஹார்மோன் தான் வந்து காரணம். நெக்ஸ்ட் வந்து இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து அதிகப்படுத்துது. எப்படின்னா நம்ம ட்ரக்கியாவையும் பிரான்ச்சியும் வந்துட்டு நல்லா விரிவடைய செஞ்சு நம்மளோட ரெஸ்பிரேஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஃபங்க்ஷன் என்ன, இட் காசஸ் டைலேஷன் இன் த பியூப்பிள் ஆஃப் த ஐ. நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு பேர் தான் பியூப்பிள். அந்த பியூப்பிளை வந்து நல்லா விரிவடை செய்யுது. இதுதான் வந்துட்டு ஃபோர்த் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் ஒன் இஸ் இட் டிக்ரீசஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோவை வந்துட்டு அது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. இதுதான் வந்துட்டு எபினெஃப்ரைனோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நார் எபினெஃப்ரைன்ஸ், அதாவது நார் அட்ரிலின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் எபினெஃப்ரைன். இதோட ஆக்ஷன்ஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா எபினெஃப்ரைன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் இதுவும் பண்ணாத சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் திஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் எபினெஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அட்ரினல் மெடுலா. ஸோ அந்த அட்ரினல் கிளாண்டில் வந்துட்டு ரெண்டு டைப். அட்ரினல் கிளாண்ட் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், அதான் சூப்ரா ரெட்னல் கிளாண்ட்ஸ்னு சொல்லிட்டு, ரீனல் கிளாண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த அட்ரினல் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், அதாவது அவுட்டர் பார்ட், அண்ட் இன்னர் பார்ட் இஸ் அட்ரினல் மெடுலா. இது போத் ஃபங்க்ஷனலாக
டிசைனாகவும் ஸ்ட்ரக்சராகவும் ரொம்பவே வேரி ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது அண்ட் 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. அதான் வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ்னு சொல்லிட்டு அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் அட்ரினல் மெடுலா வந்துட்டு எதனால் ஆயிருக்குன்னா குரோமாஃபின் செல்ஸ் அதனால் வந்துட்டு கம்போஸ் ஆகிருக்கு. இதுலேயும் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. ஒன் இஸ் எப்பினெஃப்ரைன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நார் எப்பினெஃப்ரைன் சொல்லிட்டு 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துரும். இதுதான் வந்துட்டு 5th கிளாண்ட் அதாவது அட்ரினல் கிளாண்டோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து 6th கிளாண்ட் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் அதாவது கொனாட்ஸ்ன்னு சொல்லல. அது அடுத்த கிளாண்ட் வந்துட்டு அதுதான் கொனாட்ஸ். 6th கிளாண்ட் இஸ் கொனாட்ஸ். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி அந்த ஹார்மோன்ஸ் அப்படியே செக்ரீட் பண்ணக்கூடியதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 6th அதாவது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் பேஜ் நம்பர் 237. The sex glands are two types the testis and the ovary. ஸோ இந்த கொனாட்ஸ்னாலே நம்மளோட செக்ஸ் கிளாண்ட்ஸ் அதாவது எப்படி ஹியூமன் மேலில் வந்துட்டு டெஸ்டிஸ் அந்த ஹார்மோனும் ஃபீமேல் வந்து ஓவரிஸ் இருக்குல்ல அதுதான் வந்துட்டு இந்த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸோட 2 types ஆஃப் ஹார்மோன்ஸ். தி டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் மேல் வைல் த ஓவரிஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஃபீமேல். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். டெஸ்டிஸ் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேயும் ஓவரிஸ் வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்டிஸோட ஃபஸ்ட்டு டெஸ்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் ஹார்மோன் வந்து இது பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டெஸ்டிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஓவரி. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிஸ் பேஜ் நம்பர் 238. Testis are the reproductive glands of the males. அதாவது டெஸ்டிஸ்ங்கிறது வந்து ஒரு கிளாண்டு. அது யாரோடது? மேலோட ரீப்ரொடக்டிவ் கிளாண்டு. They are composed of செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். அது எதனால் ஆயிருக்குன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்னாலையும் லைடிக் செல்ஸ்னாலையும் ஸ்டெரோலி செல்ஸ்னாலையும் இந்த 3 டைப் ஆஃப் செல்ஸ்னால வந்துட்டு அந்த கிளாண்டு வந்துட்டு கம்போஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. லைடிக் செல்ஸ் ஃபார்ம் த எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் த டெஸ்டிஸ். அதாவது அந்த லைடிக் செல்ஸ் தான் வந்துட்டு டெஸ்டிஸோட எண்டோக்ரைன் பார்ட்டை வந்து அது ஃபார்ம் பண்ணுது. தே செக்ரீட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் கால் டெஸ்டிரோன். அதாவது உங்களுக்கு தெரியும் டெஸ்டிஸ் வந்துட்டு ஒரு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. அதுதான் வந்து டெஸ்டோஸ்டெராய்னு சொல்கிறோம். அதுதான் வந்துட்டு மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்டிஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் ஆஃப் மேல்ஸ். அதாவது டெஸ்டிஸ் இஸ் த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் ஆஃப் மேல்ஸ். ஃபஸ்ட்டு தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இது வந்துட்டு 3 செல்ஸ்னால கம்போஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் லைடிக் செல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டெரோலி செல்ஸ்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்னால இது கம்போஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைடிக் செல்ஸ் தான் வந்துட்டு எண்டோக்ரைன் டெஸ்டிஸோட எண்டோக்ரைன் பார்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரானோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இன்ஃப்ளூயன்சஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதுதான் வந்துட்டு அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அந்த ப்ராசஸை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, தோற்றுவிக்குது. நெக்ஸ்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மஸ்குலர் க்ரோத். அதாவது மேலில் இருக்கக்கூடிய மேலோட ப்ரோட்டீன் சிந்தஸையும் அவங்களோட மஸ்குலர் க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அதாவது மேலில் இருக்கக்கூடிய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே காரணமாக இருக்குது. ஸோ செகண்டரி செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் கேரக்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்மளோட பாடியில் வந்து சேஞ்ச் ஆகுறது, நம்மளோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறது, நம்மளோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது, அதுதான் வந்துட்டு நம்ம செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். டெஸ்டிஸ்ங்கிற ஒன்றுமே இல்லை, ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் இன் மேல்ஸோட ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் தான் டெஸ்டிஸ். இது வந்துட்டு 3 லேயர்ஸ்னால் ஆயிருக்கு. ஒன் இஸ் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அண்ட் அனதர் செகண்ட் ஒன் இஸ் லைடிக் செல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டெரோலி செல்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த லைடிக் செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது, அதுதான் வந்து டெஸ்டிரோன். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இட் இன்ஃப்ளூயன்சஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் மஸ்குலர் க்ரோத். அதாவது மேலில் இருக்கக்கூடிய அந்த மசில் க்ரோத்தையும் ப்ரோட்டீன் சிந்தசிஸையும் இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அதாவது மேலில் வந்துட்டு இருக்கக்கூடிய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே காரணமாக இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த ஹார்மோன். நெக்ஸ்ட் இஸ் ஓவரி தெரிஞ்சிருக்கும். த ஓவரிஸ் ஆர் த ஃபீமேல் கொனாட்ஸ் லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டோமன். ஸோ இது எங்கே இருக்கும், இந்த கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பெல்விக் ரீஜனில் வந்து இருக்கும். தே செக்ரீட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். 2 டைப் ஆஃப் ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஆஃப் த ஓவரி. ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல் சின்ன
அது எப்படி இருக்கணும், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த ஃபாலிகல்ஸ். அதான் சொல்கிறாங்க ஈஸ்ட்ரோஜன். இந்த ஹார்மோன் வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எங்கே ப்ரொஜெஸ்ட்ரான் ஃப்ரம் கார்பஸ் லுட்டியம். கார்பஸ் லுட்டியத்துலேருந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ஃபார்ம்டு இன் த ஓவரி ஃப்ரம் த ரப்சர்ட் ஃபாலிகல் டியூரிங் ஓவியுலேஷன். அதாவது வந்து ஈஸ்ட்ரோஜனுங்கிறது வந்து கிராஃபியன் ஃபாலிகல்ஸ், ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கார்பஸ் லூட்டியம். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரப்சர் ஆஃப் ஃபாலிகல், அதாவது ஓவியுலேஷன், அதாவது ஸ்டார்ட் அந்த ஓவியுலேஷன் மெச்சூர் ஆக ஆக வந்துட்டு அதை ரப்சர் பண்ணி அரிக்கும் போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா பிரிங் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. பியூபர்ட்டி நம்ம அட்டைன் பண்ணும்போது அங்கே வரக்கூடிய சேஞ்சஸ்க்குலாம் காரணம் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன்ஸுங்கிற ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் இஸ் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிங்கிறது வந்து நீங்கள் பின்னாடி அடுத்த லெசனில், அதாவது ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அடுத்த லெசனில் வந்து இதெல்லாம் டீப்பாக படிப்பீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும். இது இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். அந்த ஊஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸை வந்து இது இனிஷியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் ஸ்டிமுலேட் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிகல்ஸ் இந்த ஓவரி. அதாவது ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஓவரி ஃபாலிக்யூல்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆகி வரக்கு வந்துட்டு இந்த ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து காரணமாக இருக்குது. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் வந்து இட் ப்ரொமோட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அதாவது ஃபீமேலில் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்துட்டு நல்லா டெவலப்பாக இருக்குது. இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்ஸில் வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. நம்ம பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது நம்மளோட சேஞ்சஸ்க்கு காரணம் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட்டு இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிஸ், அதாவது கருவோட தோற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஸ்டிமுலேட் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிகல்ஸ். இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஓவரியன் ஃபாலிகல்ஸ் வந்து மெச்சூராக வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபீமேலில் இருக்கக்கூடிய செகண்டரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே காரணமாக இருக்குது. இதுதான் ஈஸ்ட்ரோஜன்ஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரானோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரீமென்சுரல் சேஞ்சஸ் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸில் உண்டாகக்கூடிய அந்த ப்ரீமென்சுரல் சேஞ்சஸ்க்கு காரணம் யாருன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான். இட் ப்ரிப்பேர்ஸ் த யூட்ரஸ் ஃபார் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எம்ப்ரியோ. அதாவது வந்துட்டு நம்ம யூட்ரஸில் வந்துட்டு அந்த கரு வந்துட்டு உருவாகிறதுக்கு வந்துட்டு அந்த யூட்ரஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யாரோட வேலைன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை தான். நெக்ஸ்ட் இட் மெயின்டைன்ஸ் ப்ரெக்னன்சி அப்போ மெயின்டைன் அந்த கரெக்டாக அந்த எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அந்த யூட்ரஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட இந்த ஹார்மோனோட வேலை. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டாங்கிறது வந்துட்டு இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டாங்கிறது வந்துட்டு அந்த தொப்புள் குடின்னு சொல்லுவாங்கள்ல, தாய் சேய் இணைக்கும்ல ஃபுட்டெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு தமிழில் வந்து நச்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. அந்த பிளசண்டாக வந்து ப்ரெக்னன்சி அப்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் கொனாட்ஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. டெஸ்டிஸுங்கிறது வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், ஓவரிங்கிறது வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இதோட ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கிளாண்ட், ஃபைனல் கிளாண்ட். நம்ம 6 கிளாண்ட்ஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட் கிளாண்ட், எண்ட் ஆஃப் த லெசன், தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த பார்ட்லி on endocrine gland and partly lymphoid gland. அதாவது வந்து தைமஸ் வந்துட்டு ஒரு பார்ட்லி ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்கும், ஒரு பார்ட் இன்னொன்று வந்துட்டு லிம்பாய்டல் கிளாண்டாகவும் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் த லோவர் ஆஃப் த ட்ரக்கியா. அதாவது வந்துட்டு நம்ம செஸ்ட்டுக்கு மேலே, நெஞ்சுக்கு மேலே ட்ரக்கியாவில் வந்துட்டு இது வந்து இருக்கும். தைமோசின் இஸ் த ஹார்மோன் செக்ரீட்டட் பை த தைமஸ். தைமஸ் எந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுன்னா தைமோசின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த தைமோசினோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் த இம்யூன் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இம்யூன் ஃபங்க்ஷன்ஸை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ். அதாவது வந்துட்டு இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த லிம்போசைட், அந்த பார்ட் படிச்சோல்ல கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ அந்த லிம்போசைட் பிளட்டில் ஒரு டைப் தான் ஒரு செல் தான் லிம்போசைட். அதோட ப்ரொடக்ஷனுக்கும் அதோட டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் இது வந்து ரொம்பவே காரணமாக இருக்குது. இதுதான் வந்துட்டு தைமஸ் கிளாண்டோட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு மொத்தம் 4 கிளாண்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் pancreas, islets of Langerhans, and second one is adrenal gland, and third one is reproductive glands. அதாவது
வந்துட்டு testis and ovary, and final one is thymus gland. 7 glands endocrine system இருக்கக்கூடிய 7 glands வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த லெசன் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். இந்த லெசனில் வந்து நம்ம முக்கியமாக வந்துட்டு எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ பிளான்ட்ஸில் வந்துட்டு 5 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சின், செகண்ட் ஒன் இஸ் சைட்டோகைனின்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஜிபர்லின்ஸ், fourth one is abscisic acid, and fifth one is ethylene. இந்த 5 types of hormones வந்து பிளான்ட்ல இருக்கு. அதையும் நம்ம வந்து ஃபுல் பிரீஃபாக வந்து பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஹியூமன் அப்படிங்கும்போது ஒரு அனிமல்ஸ் அப்படிங்கும்போது அங்கேயும் வந்துட்டு 7 types of glands இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் pituitary gland, செகண்ட் ஒன் இஸ் thyroid gland, தேர்ட் ஒன் இஸ் parathyroid gland, fourth one is pancreas, fifth one is adrenal gland, sixth one is gonads, and seventh final one is thymus gland. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் வந்து ரொம்பவே பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். இந்த லெசனில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிடலாம். இந்த லெசன் இதோட முடியுது. ஸோ நம்ம வந்து அடுத்தது நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெசன் இஸ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், யூனிட் நம்பர் 17. இதோட வந்து 3 லெசன்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம பார்த்துட்டோம். எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நோ டவுட்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். We will meet on next class on tomorrow morning with a new lesson, reproduction in plants and animals. Thank you.